அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. குறள் 124. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. மீண்டும் சொல்லுகிறேன். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அதாவது அடங்கி நடப்பவன் தோற்றம் உயர்ந்தது. சொற்பொருள்: நிலையில், தன் நிலையில், திரியாது மாறுபடாமல், அடங்கியான் அடங்கியவனின் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அதாவது மலையை விட, மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாக கருதப்படும். பொருள்: ஒருவன் தன் வாழ்வில் நிலையாக இருந்து அடக்கத்துடன் வாழ்வான் என்றால் அவனது பிறப்பின் பெருமை மலையை விட மிக பெரியது ஆகும் என வள்ளுவன் அடக்கத்தை பற்றி பேசுகிறார். இதற்கு சான்றாக ஒரு ஊர் நிகழ்வை பற்றி நாம் கதையாக பார்ப்போம். கிருட்டினபுரம் என்னும் ஒரு சிற்றூர் இருந்தது. சுமார் 150 குடும்பங்கள் அங்கே வசித்தனர். அம்மக்கள் தங்களை தொழில் அடிப்படையில் தாங்களே பிரித்து கொண்டு இருப்பிடமான கிருட்டினபுரத்தை 3 பகுதிகளாக பிரித்து கொண்டார்கள். கீழ்ப்புறம், வடபுறம், தென்புறம் என கீழ்ப்புறத்தில் உயர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய கடைகள் வைத்து பிழைப்போரும், வடபுறத்தில் சிறு விவசாயத்தோடு தோட்டம் வைத்து பிழைப்போரும், இந்த 2 பகுதிகளிலும் தோட்டி வேலை செய்யக்கூடிய தென்புறத்தாரும் வாழ்ந்தார்கள். கீழ்ப்புறத்தில் வாழக்கூடிய உயர் வர்க்கத்தினருக்கும் வடபுறத்தில் வாழக்கூடிய விவசாய குடிமக்களுக்கும் அடிக்கடி சண்டை தகராறு ஏற்பட்டது. ஒருவர் இருவருக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சண்டை பகுதி சண்டைகளாக அது மாறியது. பிரச்சனை நகர் அரசாங்கம் மட்டும் எட்டியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தும் அந்த ஊர் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. இருந்தாலும் உயர்வு தாழ்வு என்ற வர்க்கத்தில் அவர்கள் சண்டையிட்டனர். 3 பகுதி மக்களின் சிரமங்களையும் மாணவர்களின் சிரமங்களையும் கணக்கில் கொண்டு 3 பகுதிகளுக்கும் பொதுவான மந்தையில் அரசு தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என வைத்தது. 3 பகுதி மாணவ மாணவிகளும் படித்து வந்தார்கள். பகுதி பிரிவாய் மேல் கீழ் உயர்வு தாழ்வு என மாணவர்கள் மத்தியிலும் பிரிவினை இருந்து வந்தது. தென்புறத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தன்னடக்கத்தோடு வாழ்ந்தனர். தோட்டி வகுப்பை சார்ந்த மாணவன் ஒருவன் படித்து எல்லாவற்றிலும் முன்னிலை பெற்றான். கல்லூரி படிப்பை முடித்த அவன் IAS தேர்விலும் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றான். அவன் கிருட்டினபுரத்தில் எந்த பிரிவினரையும் ஒதுக்காது சமன்பாடாக நினைத்து பொதுவாக சாலை, மரங்கள் நடுதல், தண்ணீர் வசதி ஏற்படுத்துதல் போன்ற நற்காரியங்களை செய்தான். ஊரில் வறுமை நீங்கியது. இவனோடு படித்தவர்கள் கலெக்டரை ரொம்பவும் பாராட்டினார்கள். ஊர் பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து இனி பிரச்சனை இல்லாது வாழ்வோம் என ஒற்றுமையை கைக்கொண்டனர். அடக்கத்துடன் வாழ்வில் மேன்மை பெற்ற தோட்டி மகனின் பெருமையை நினைத்து அம்மக்கள் வியந்தார்கள். இவற்றிலிருந்து வள்ளுவன் குறிப்பிட்ட இந்த ஒருவன் நிலையாக இருந்து அடக்கத்துடன் வாழ்வான் என்றால் அவனது பிறப்பின் பெருமையை மலையை விட மிகவும் பெரியது என நினைக்க தோன்றும் என்பதை குறிப்பிடுகிறார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.